ஒரு பெரிய மலை கிராமத்தில் ஒரு சின்ன வீடு. அதில் ராகேஷோட அம்மா, அப்பா, அப்புறம் அவனோட தங்கச்சி. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா ராகேஷோட சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால அவங்க அம்மா டீ போட்டு தரலான்னு பார்க்கும்போது வீட்டில் பால் பாக்கெட் காலி ஆயிடுச்சு. அதனால ராகேஷை கூப்பிட்டு 24 பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி 100 கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கின ராகேஷும் பால் வாங்கிறதுக்கு பேகை எடுத்துக்கிட்டு பால் கடையை நோக்கி நடந்தான். பால் கடைக்கு போனோடனே அங்கே பால் கடையில் இருக்கிறவங்க, உனக்கு என்ன தம்பி வேணும்னு கேட்டதுக்கு, எனக்கு 24 பாக்கெட் வேணும்னா. அவங்க கொடுத்துட்டு எவ்வளோ பணம் உனக்கு தரணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இருந்துட்டு, எனக்கு மேத்ஸ்லாம் தெரியாது, நீங்களே கால்குலேட் பண்ணி தாங்கன்னதுக்கு, ஓ அப்படியா, இந்த 8 ஆனால் இனிமேல் மேத்ஸ் கற்றுக்கோன்னு சொன்னாங்க. அந்த 8 கொண்டு போனதுக்கு அவங்க அம்மா, 72 3 பேக்கெட்டு, நான் உனக்கு 100 கொடுத்தேன், 28 வாங்காமல் நீ என்ன வெறும் 8 வாங்குறேன்னு திட்டினதுக்கு அவங்க மாமா இருந்துட்டு, திட்டாதீங்கன்னு சொல்லி ராகேஷ் கிட்ட போயிட்டு, இது ஔவையார் ஆத்திச்சூடியில் என் எழுத்து இகலேன்னு ஒரு லைன் எழுதியிருப்பாங்க. அந்த லைனில் மேத்ஸு நம்ம கற்றுக்கலன்னா நம்மளை எல்லாருமே பண விஷயத்தில் ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீனும் ஏமாந்துருக்கன்னு சொன்னதுக்கு ராகேஷும், ஓ அப்படியா மாமா, இனிமேல் நான் மேத்ஸ் கற்றுக்கிறேன்னு சொல்லி அதிலிருந்து மேத்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்க ஆரம்பித்தான். இந்த மாதிரி வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் தர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்டில் த எண்ட்.